ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى عينا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளன் நிகர் இல்லா பேரன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ஏகநாயகன் அல்லாஹ்வின் குறித்தாக்கியவனாக சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது சொல் செயல் அங்கீகாரங்களை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்று நடந்த நல்லற தோழர்கள் தோழியர்கள் சலஃபு சாலிஹீன்கள் அறிஞர்கள் இமாம்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்ற இங்கே ஒன்று குழுவிருக்கின்ற இனி வரக்கூடிய நம்மவர்கள் மீதும் வல்ல நாயனின் வற்றா பெருங்கரனை என்றென்றும் நின்று நிலவட்டுமாறு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய இல்லங்களை நாடி ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அது நமக்கு கடமை என்று இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பல்வேறு இடங்களிலே இருந்தாலும் பல்வேறு சூழலில் இருந்தாலும் அல்லாஹ் நம் மீது விதையாக்கிய இந்த கடமை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவனது ஆலயத்தை தேடி நாடி வருகிறோம். ஆனால் இதே போன்ற ஒரு நிலை பள்ளிவாசலுக்கு நாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை ஐங்கால தொழுகைகளிலே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய இல்லத்தை தேடி வரக்கூடியவர்களாக இந்த சமூகத்திலே அநேக மக்களை நாம் பார்க்கிறோமா என்று சொன்னால், இன்றைக்கு பெயர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஆயிஷா, ஃபாத்திமா என்று வைத்திருக்கக்கூடிய நம்மில் பலர் தங்களை முஸ்லிம் என்று மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்தக்கூடியவர்கள். அதே போன்று அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கின்ற, அல்லாஹ்வுடைய தூதரை தூதராக நம்பிக்கை கொண்டு ஏற்று வாழுகின்ற, நாம் மரணித்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் எழுப்பி மறுமை நாளில் நிறுத்தப்படுவோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை விசாரிப்பான், நம்முடைய அமல்களை விசாரிப்பான், நம்முடைய செயல்களை விசாரிப்பான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மூமின்களிலே நம்மில் பலர் ஐங்கால தொழுகைகளை அவர்களுடைய அந்த வணக்க வழிபாடுகளிலே நாம் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது இந்த ஜும்ஆவிற்கு வரக்கூடிய அளவுக்கு கூட பள்ளிவாசல்கள் நிரம்பாத, தொழுகைகளிலே முழுமையாக நிறைவேற்றிடாத இஸ்லாமிய சமூகமாகத்தான் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களை நாம் பார்க்க முடிகிறது. நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், நம்முடைய நோக்கமும் இலக்கும் என்ன என்பதை நாம் ஒரு கணம் சீர்தூக்கி பார்க்க, சிந்தையினை மீட்டி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறான், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், மூமின்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். நிச்சயமாக உபதேசம் என்பது
மூமின்களுக்கு என்ன செய்யும்? பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதனால பல்வேறு நேரங்களிலே, பல்வேறு ஜுமா உரைகளிலே, குறிப்பாக ரமலான் மாதத்திலே இது மாதிரியான தொழுகை குறித்த அவசியத்தையும் மூமின்களுடைய நிலை குறித்தும் பல்வேறு தலைப்புகள் பேசப்பட்டிருந்தாலும் இது நமக்கான ஒரு உபதேசம், நம்முடைய ஈமானுக்கான ஒரு உத்வேகம் என்பதை நம்முடைய கருத்திலே கொண்டு நாம் கேட்கக்கூடிய அல்லது இங்கு பேசப்படக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே இறுதி மூச்சு வரைக்கும் நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த சமூகமும் பின்பற்றி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிமொழியோடு உறுதிப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கும் எனக்கும் நசீகத்து செய்தவனாக நான் இந்த தலைப்புக்குள் செல்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை எடுத்துக்கொண்டால் நான் முன்னாடி சொன்னது போல தொழுகையினுடைய நிலைகளை பார்க்கின்ற பொழுது அலட்சியமாக, அசட்டையாக, பொடுபோக்குத்தனமாக காரணங்கள் சொல்லி தொழுகையை தவிர்க்கக்கூடியவர்களாக அல்லது அலட்சியப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு முடிந்தால் தொழுது கொள்ளலாம், நாம் முஸ்லீம், நாம் தொழுக வேண்டும், நமக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வசதியும் ஏற்பட்டால் நாம் தொழுது கொள்ளலாம், அதற்கான சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக அமைந்தால் நாம் தொழுது கொள்ளலாம், அல்லது நமக்காக ஏதாவது ஒரு தேவை இருந்தால் நாம் தொழுது கொள்ளலாம், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நினைவு கூற வேண்டும் என்பதாகத்தான் இன்றைக்கு பெரும்பான்மையானுடைய மக்களுடைய மனோபாவம், மனோநிலை இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய நோக்கம், படைப்பினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகிறான், மனிதன் மாத்திரம் அல்ல, ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅப்துன், நாம் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு தவிர வேறு எந்த நோக்கத்திற்கும் நான் படைக்கவில்லை. படைத்தனுடைய ஒரே நோக்கம் என்னை வணங்கி வழிபட வேண்டும். ஜின்களாகிய அந்த வகுப்பாரும் மனித சாராரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தை தவிர வேறு எதற்கும் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணித்தரமாக சொல்கிறான். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த நோக்கத்தை இந்த மனித சமூகம் மறுத்தவர்களாக, முஸ்லிம்கள் மறந்தவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் பலர் இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை மறுத்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தொழமாட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சமூகம், ஜும்மாக்களிலே, பெருநாட்களிலே தொழுகைக்கு வரக்கூடிய, ரமலானிலே பள்ளிவாசலை நிரப்பக்கூடிய இந்த சமூகம் இந்த தொழுகையிலிருந்து மறந்தவர்களாக, அசட்டை செய்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமின், ஒரு இறை மறுப்பாளன் இருவரையும் ஒரே ஒரு ஹதீஸை கொண்டு நாம் வேறுபடுத்தி இந்த தலைப்பை முடித்துக் விடலாம். இன்றைக்கு மூமினுடைய நிலை எப்படி இருக்கிறது, நாம் எந்த நிலையில இருக்கிறோம், அதற்கான அளவுகோல் என்ன, அளவீடு என்ன என்பதை எல்லாம் ஒற்றை ஹதீஸை வைத்து நாம் சிந்தனையிலே உரசி பார்த்து சீர்தூக்கி பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை எந்த அளவில் இருக்கிறது, இந்த சமூகம் எந்த அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலா, ஒரு மனிதனுக்கும், ஒரு மூமினான மனிதனுக்கும் அல்லாஹ்வை மறுத்த இறை மறுப்பாளனுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்ன? தர்குஸ் ஸலா, தொழுகை விடுவதில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். யார் ஒருவர் தொழுகை விட்டு விடுவாரோ ஃபகத் கஃபர், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எச்சரிக்கையாக சொல்கிறார்கள், தொழுகை விடுபவர்கள் காஃபிரா, அல்லாஹ்வை மறுத்த இறை மறுப்பாளர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த ஹதீஸினுடைய வெளிப்படையாக நம்முடைய சொல் வழக்கிலே சொல்வதாக இருந்தால் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம், நீ தொழுதா நீ முஸ்லிம், நீ தொழுகலன்னா நீ காஃபிர் என்று பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த வேறுபாடு இந்த தொழுகை என்ற ஒரு விஷயத்துல தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தொழுகையில தான் இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் அசட்டையாக, பொடுபோக்குத்தனமாக வேண்டியதற்காக தொழுது கொள்ளலாம், வாய்ப்பு கிடைத்தால் தொழுது கொள்ளலாம், அல்லது நேரம் கிடைத்தால் எனக்குடைய அந்த குடும்ப சூழல், எனக்குரிய பொருளாதார சூழல் இதுவெல்லாம் எனக்கு சாதகமாக இருந்தால் நான் எப்போவோ தொழுதிருப்பேன், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நான் தொழுதிருப்பேன், என்ன செய்ய, என்னுடைய வியாபாரம் அப்படி இருக்கிறது, என்னுடைய குடும்ப நிலை இப்படி இருக்கிறது, என்னுடைய அமைப்பு, என்னுடைய உடல் பலகீனம் இப்படி இருக்கிறது என்று காரணங்களை சொல்லி தொழுகைகளை பிற்படுத்தி, தொழுகைகளை அசட்டையாக்கி, தொழுகைகளை விடக்கூடிய நிலையைத்தான் பெரும்பான்மையாக இந்த இஸ்லாமிய சமூகத்தில் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே,
இதை நாம் மிகவும் பேணுதலாக கண்ணும் கருத்துமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, ஒரே வார்த்தையில அழகா சொல்லிட்டாங்க, தொழுதா அவங்க முஸ்லிம், தொழுதல்னா அவங்க காஃபிர். இதுக்கு மேல ஒரு மூமினையும் ஒரு காஃபிரையும் வேறுபடுத்தக்கூடிய வேற ஒன்றும் ஹதீஸ் இருக்க முடியாது. இந்த ஹதீஸினுடைய கனப்பரிமாணத்தை ஒருவர் தனியாக இரவு உறங்கும் போது சிந்தித்து யதார்த்தமாக அவர் யோசித்துட்டு எதுக்காக படைக்கப்பட்டோம், நம்முடைய நோக்கம் என்ன, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படி, நம்ம என்னத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், யாரை ஈமான் கொண்டிருக்கிறோம், யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம், அதற்கான கட்டளை என்ன, என்ன செய்துகிட்டு இருக்கிறோம், காஃபிருக்கு நமக்குள்ள வேறுபாடு என்ன என்பதை ஒரு மனிதன் இரவு தூங்குவதற்கு முன்பாக உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் யோசிச்சாலே போதும். இதை தவிர்க்க முடியாது. ஏன்னா பல கபருஸ்தானுடைய வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாசகம், இவர் நாளை தொழுகலாம் என்று உறங்க சென்றார், இன்றைக்கு இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று. மனிதனுடைய யதார்த்தம், மனிதனுடைய யதார்த்தம் அப்படித்தான் இருக்குது. யாருக்கா உத்தரவாதமா சொல்ல முடியுமா? சமீபத்தில் ஒரு நடிகரை பற்றி பரபரப்பாக பேசப்பட்டது. அவருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்காம, எந்த குடும்பத்துல யாருமே கவனிக்காம, ஏதோ நோயால அவர் ரொம்ப சிரமப்பட்டு தனிமையில வாடி கடைசியில உறங்கி கொண்டிருக்கும் போது அவருடைய உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி சமுதாய வலைதளத்துல மீடியாக்கள்ல போட்டிருந்தாங்க. இதுதான் மனிதனுடைய யதார்த்தம். எப்ப புகழ்ல உச்சத்துல இருப்பான், எப்ப யாரால் தூக்கி வீசப்படுவான், எப்ப ஆரோக்கியமாக இருப்பான், எப்ப ஆரோக்கியம் குறையும், நல்ல நிலையில இருந்திருப்பான், தூங்கிக்கிட்டு தான் இருப்பான், காலையில் எழுப்பினா எழுந்திருக்க முடியும். இதனுடைய மனிதனுடைய யதார்த்தமான நிலை. அப்ப ஒரு மனுஷன் உறங்க போறான், ஆனா காலையில கண் விழிக்கிறேன்னு சொன்னா இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய உண்மை நிலை, யதார்த்தமான நிலை. அப்ப மரணத்திற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது, எப்ப வரும் சொல்ல முடியாது. குல்லு நஃப்ஸின் தாஇகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் நாம் மரணத்தை சுவைத்தே தீர்வோம். வயிலைனா துர்ஜஊன், நாம் அல்லாஹ்விடத்திலே மீட்டு கொண்டு வரப்பட இருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய வசனங்கள் பல இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றிருக்கிறோம், என்னை அல்லாஹ் விசாரிப்பான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எப்பொழுது வேண்டுமானாலும் நான் மரணிப்பேன் என்று நாம உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மரணத்தை சஸ்பென்ஸா வச்சிருக்கான். ஒரு மனிதனுக்கு மாத்திரம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு மருத்துவர் சொல்றார், நீங்க ஒரு 2 வாரம் உயிரோடு இருப்பீங்க, அல்லது 1 மாசம் உயிரோடு இருப்பீங்க, 2 மாசம் உயிரோடு இருப்பீங்க, அதை தாண்டி நீங்கள் வாழ்வது கஷ்டம் சொல்லிட்டாருங்க. அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? 2 நாள் தான் போய் உங்களுக்கு, நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய முடிஞ்சு அல்லாஹ் நான் கூட 1 நாள் இருப்பீங்க, அவ்வளவுதான். காட் இஸ் கிரேட், அல்லாஹ்ட்ட துவா செஞ்சீங்க, கையை விரிச்சிருவார் மருத்துவர். 1 வாரம் தான், 1 மாசம் தான் சொன்னாங்கன்னா நம்முடைய நிலை என்னவாகும்? அப்பதான் நாம மனிதன் என்ன செய்வோம், பக்குவப்படுவான், தான் செய்த அந்த தவறுகளுக்கெல்லாம் எண்ணி வருத்தப்படுவான், அல்லாஹ்விடத்துல கையேந்துவான், மன்னிப்பு தேடுவான். பிறகு என்ன செய்வான், நான் விட்டு வந்ததுல நல்ல காரியம் ஏதாவது இருக்கா என்று பார்ப்பான். இவ்வளவு காலத்தை நான் தர்மம் செய்யாம வந்துட்டேனே, இவ்வளவு காலத்தை நான் தொழுகாம வந்துட்டேனே. ஏன்னா அந்த இறுதி நிலையில உயிர் தொண்டை குழியை பிடிக்கும் போது ஒரு மனிதன் என்ன பேசுவான், நான் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் என்கிட்ட இவ்வளவு காலம் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை வணங்காம இந்த பொருளாதாரத்தை சேர்ப்பதற்காக, இந்த வீடை கட்டுவதற்காக, என்னுடைய பிள்ளையை திருமணம் முடித்து கொடுப்பதற்காக, என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குவதற்காக, நான் ஒரு வாகனம் வாங்குவதற்காக பின்னாடி தொழுது கொள்ளலாம் என்று என்ன செஞ்சேன், நான் சேர்த்து சேர்த்து கஷ்டப்பட்டு தொழுகாம நான் சேர்த்தது இது. அந்த நேரத்தில் என்ன சொல்லுவான், என்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு நல்லவனா வந்துடுறேன். ஏற்றுக்கொள்ளப்படும் நினைக்கிறீங்களா? அந்த நேரத்தில் அவருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கப்படும் என்று நினைக்கிறீங்களா? மதிப்பு கொடுக்கப்படாது. ஒரு மனிதனுடைய அமல் செய்வதற்கான, நன்மை செய்வதற்கான அந்த பெருமதிங்கிறது எப்பொழுது தெரியும் தெரியுமா? உயிர் பிடுங்கப்படக்கூடிய நேரத்தில், உயிர் தொண்டை குழி அடைக்கும் போது வானவர்கள் உயிரை வெளியேற்று என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்திற்கு மீள முடியாத ஒரு நிலை வரும் பாருங்க. அப்பதான் ஒரு மனிதனுடைய பெருமதி தெரியும். அதனாலதான் இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, வீதியில ஒரு ஜனாசா போய்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மாணவர்கிட்ட சொல்றாங்க, மாணவர்களே, இந்த ஒரு ஜனாசா போகுதே, இந்த ஜனாசாவுக்கு தொழுகக்கூடிய, நன்மை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு இருக்கிறதா கேட்கிறாங்க. அப்ப இல்லை இமாம் அவர்களே, எப்படி வாய்ப்பு இருக்கும்? அவர் தான் மரணிச்சிட்டாரே, அவர் ஜனாசாவாகி விட்டார், அவரால் தொழுக முடியாது, தர்மம் செய்ய முடியாது, நோன்பு வைக்க முடியாது, உம்ரா செய்ய, எதுவுமே செய்ய முடியாது, 1 ரூபா கூட கொடுக்க முடியாது.
2 ரக்காத்து கூட எந்திரிச்சு அட ஒரு சுபஹானல்லாஹ் சொல்ல முடியாது, அவ்வளவுதான். இதான் மனிதன். அப்ப இமாம் ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த ஜனாசாவிற்கு கொடுக்கப்படாத ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பயன்படுத்துங்க அப்படின்னா. அப்ப விரைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவ் மௌத்தன் முஜ்ஹிசன், விரைந்து வரும் மரணத்திற்கு முன்பாக நல்ல அமல்களை முற்படுத்து என்று. அப்படிப்பட்ட முற்படுத்த வேண்டிய அமல்களிலேயே மிக பிரதானமான அமல் என்பது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இபாதத்திலே மிக பெரிய இபாதத்தாக பார்க்கப்படுவது இந்த தொழுகை தான். அது மட்டுமல்ல, நாம மூமின்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அவனை வணங்கணும் தான் நாம் படைக்கப்பட்டோம், அதை ஏற்றுதான் நாம் வாழுகிறோம், ரசூலை தூதராக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை மரணித்த பிறகு நிச்சயமாக எழுப்புவான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய மோகம், கவர்ச்சி, இந்த உலகத்தினுடைய அந்த பரிபாலனங்கள் நம்ம என்ன செஞ்சிருச்சு, மயக்கி மறைச்சு மறக்கடிச்சு அப்படி என்ன செஞ்சிருச்சு, இந்த உலகம் 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 சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு தூரமாக்கிருச்சு. இப்படியே போய்கொண்டே இருக்கும். திடீரென்று வானவர் வந்தார் வைங்க, மரணம் வரும், அழைப்பை ஏற்க வேண்டும், மீள முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடும் பொழுது இந்த உலகத்தை எல்லாம் அழித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் மறுமை நாளில் ஒன்று திரட்டுவான், நிச்சயமாக ஒன்று திரட்டுவான். அப்படி ஒன்று திரட்டும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அவ்வலமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே ஒவ்வொரு அடியாரிடத்திலும் முதலாக ஆரம்பமாக விசாரிக்கப்படும் மின் அமலிஹி, அவருடைய அமல்களிலே ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை பற்றி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்க நாளை மறுமைக்கு 2 முடிவு கொண்ட அந்த மறுமை நாளுக்கு எய்தர் ஒன்னு சொர்க்கம் இல்லைன்னா நரகம் அப்படின்னு சொல்லி 2 தான் உங்களுக்கு தீர்ப்பு. போனா நீங்க சொர்க்கம் போகணும், இல்ல நரகம் போகணும். இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு, அல்பமான அந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு நிலையான ஒரு தங்குமிடம் என்பது இங்குதான் தீர்ப்பு வழங்கப்படும் என்று மிகப்பெரிய அமளி துன்மலியான மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மகத்துவமான நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறுத்தும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு அடியாரையும் விசாரிப்பான். அவருடைய அமல்கள் விஷயத்திலே தொழுகை பற்றியதாக இருக்கும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, யாருக்கு அந்த கேள்வியிலே முதலாவது கேள்வி தொழுகை அது இலகுவாக்கப்பட்டு விட்டதோ, அந்த தொழுகை எல்லாம் அவர் சீர்பெற்று விட்டதோ, கரெக்டா பதில் சொல்லிட்டாரு, அல்லாஹ்விடத்துல கணக்கு கரெக்டா இருக்குது, எல்லா தொழுகையும் அல்லாஹ்விடத்திலே உரிய முறையிலே அவர் நிறைவேற்றியவராக இருக்கிறார், அதுல எந்த விதமான கோளாறும் இல்லை என்று இருந்தால் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ, அவர் வெற்றி பெற்று விட்டார், மறுமையிலே அவர் நன்மையின் பக்கம் விரைந்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். யாருக்கு இந்த தொழுகை பற்றிய கேள்வி கோட்டை விடப்பட்டு சீர்கெட்டு விட்டதோ, தொழுகை சரியில்லாம தொழுகாம அல்லது தொழுகையில என்ன அம்சம் இருக்க வேண்டுமோ அது எதுவுமே இல்லாமல் மறுமையிலே அந்த குறைபாடு உள்ள தொழுகையை கொண்டு வருவாரோ ஃபகத் ஹாப வ ஹஸர, அவர் நஷ்டமடைந்து விட்டார், நரகம் சென்று விடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். முதலாவது கேள்வியில நமக்கு உண்மையான தீர்ப்பு வழங்கப்பட்டு விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயம் கேட்பான். இப்படி கேட்கும் பொழுது நம்முடைய தொழுகை சரியாக இருக்க வேண்டும். சரியாக இருக்குன்னு எப்படி இருக்கணும், நான் எல்லாம் தொழுதுட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம அங்க போய் எல்லாம் சொல்லிட முடியாது. வலகத் ஹலக்னல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸ், நாம் தான் மனிதனை படைத்தோம், மனிதனுடைய உள்ளம் எதை எண்ணும் என்பதை நாம் அறிவோம். இது யத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனி ஷிமாலி கஈத், அல்லாஹ் சொல்கிறான், வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத், நாம் பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறோம். வலப்புறமும் இடதுபுறமும் உட்கார்ந்து அவன் என்ன பேசினாலும் என்ன சொன்னால் அவன் சொல்வதற்கு முன்பாக அதை பதிவு செய்யக்கூடியவளாக இருக்கிறோம். அதனால உங்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பது பதிவு செய்யப்படும். பல இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அகிமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். அல்லதீனஹும் பிஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகையை பேணுதலாக பேணிக் கொள்ளுங்கள். பேணிக் கொள்பவர்கள் யார்? மூமின்கள், வெற்றி பெற்றவர்கள். அப்ப அப்படிப்பட்ட வெற்றியாளர்களுடைய தொழுகை பேணுதலாக இருக்கும், உள்ளச்சமுடையதாக இருக்கும். அவருடைய தொழுகை நிலைநாட்டப்படக்கூடிய தொழுகையாக இருக்கும். நிலைநாட்டுதல் என்ன? ஃபஜ்ர் தொழுகைக்கு 8 மணிக்கு எழுந்திருச்சு வீட்டுல தொழுகிறதுக்கு பேர் நிலைநாட்டுவதா? ஜுமாவுக்கு குத்பாவெல்லாம் முடிஞ்சு 2 ரக்காத்துல வந்து சேர்வது நிலைநாட்டுவதா? அசருக்கு நாம மகரிபோடு சேர்த்து தொழுவது தொழுகை நிலைநாட்டுவதா? அல்லது பயணத்துல போகும்போது நாம ஏதோ ஒரு தொழுகை விட்டு ஊருக்கு வந்த உடனே தொழுகை நிலைநாட்டுவதா?
அல்லது வாங்க சொல்லும் பொழுது நம்ம வீடுகளில் இருந்து தொழுவது தொழுகையை நிலைநாட்டுவதா, தொழுகையை பேணுவதா? இல்லை அன்பானவர்களே. நான் தான் தொழுதுட்டேனே. உங்களுடைய தொழுகைக்கு நீங்கள் உங்களுடைய கணக்குகளை நீங்கள் இக்ரா கிதாப், நீங்களே உங்களுடைய ஏடுகளை படிங்கள் சொல்லப்படும். உங்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பது எல்லாம் பதிவு செய்யப்படும். அந்த தொழுகை குறைபாடு உள்ள தொழுகையா இருக்கிறது. தொழுகையாளிக்கு கேடு என்று அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு. எப்படிப்பட்ட தொழுகையாளி? அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்குத்தனமாக இருப்பார்கள். ரொம்ப பொடுபோக்குத்தனமாக இருப்பார்கள், ரொம்ப அஜாக்கிரதையாக இருப்பார்கள். பேணுதல் இருக்காது அவர்களிடத்திலே. தொழுகையிலே சுத்தமாக பேணுதல் இருக்கிறாது. வீட்டுல உட்கார்ந்து ஒரு டைரியில ஒரு நோட்டுல நம்ம வியாபாரத்தில் இப்படி கணக்கு எழுதுவோம். நம்முடைய ஒரு மகளுக்கோ அல்லது மகனுக்கோ திருமணம் முடிக்கணும்னா அதுக்கு எப்படி எஸ்டிமேஷன் போடுவோம்? யார்கிட்ட மளிகை வாங்கணும், எங்க எது பந்தல் போடணும், எப்படி எப்படி எல்லாமே போடுவோமா இல்லையா? ஒரு டூர் போகணும், பிக்னிக் போகணும், என்ன செய்வோம்? பட்ஜெட்டா செலவு பண்ணணும்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் போடுவோமே. இந்த மாதிரியாக என் வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல அதை விட்டுருங்க, இனி வரும் காலங்கள்ல நான் எப்படி தொழுகிறேன்? தொடர்ச்சியா ஒரு வாரம் ஃபஜ்ர், துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா ஆண்கள் கரெக்டா ஜமாத்தாக, குறிப்பா அவ்வளவு வக்தில ஃபர்ஸ்ட் தக்பீர்ல தொழுகிறேனா டிக் பண்ணுங்க. அப்படி இல்ல ஜமாத்தா தொழுதுட்டேன், 4 ரக்காத்தா வந்த பரவாயில்ல ஜமாத்தா தொழுதுட்டேன் டிக் பண்ணுங்க. இல்ல தாமதமா தொழுகிறேன் அதையும் டிக் பண்ணுங்க. இப்படி கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு வாரத்துக்கு, ஒரு 2 வாரத்துக்கு உங்களுடைய நிலை தெரியும். நீங்க யாரை பத்தி பார்க்கவோ விசாரிக்கவோ தேவையில்லை. நாம எந்த நிலையில இருக்கிறோம், எந்த நிலையில இருக்கணும், நாம எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்வோம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமூகம் தங்களை தாமே மாற்றிக் கொள்ளவில்லையோ அவர்களுடைய நிலையை ஒருபோதும் அல்லாஹ் மாற்ற மாட்டான். நான் என்னுடைய படைச்ச ரப்புல் ஆலமீனை, இந்த 7 வானங்களையும் பூமியை படைத்து இந்த உலகத்திலே மனிதனாக என்னை அழகான வடிவத்திலே படைத்து எனக்கு உணவளித்து எனக்கு பராமரித்து எனக்கு குடும்பத்தை தந்து எனக்கு குழந்தைகளை தந்து எனக்கு பெற்றோர்களை தந்து அவனை வணங்கக்கூடிய உண்மை முஸ்லிமாக வாழக்கூடிய வாய்ப்பை தந்தானே, அந்த ரப்புல் ஆலமீனை நான் எப்படி வணங்கி இருக்கிறேன்? அவன் படைத்த நோக்கத்தை நான் சரியாக நிறைவேற்றி இருக்கிறேனா? அவனுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கிறேனா என்று ஒருவரும் நாம எழுதி டிக் பண்ணி நமக்கு நாமே மாற்றிக்கொள்வதற்கு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்பதான் நம்முடைய நிலை என்னன்னு தெரியும். குழந்தைகளுக்கு மதரசால பாத்தீங்கன்னா சில மதரசாக்கள்ல சாட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க, தொழுகை கால அட்டவணை. இங்க நடைமுறையில் இருக்கான்னு தெரியல. கோவையில எல்லாம் இந்த மாதிரியான சில பள்ளிகள்ல நம்முடைய ஜம்மியாலே பார்க்க முடியும். அப்ப வீட்டுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஜ்ர் தொழுதுட்டேன், துஹர் தொழுதுட்டேன், அஸ்ர் தொழுதுட்டேன் இப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? டிக் பண்ணி பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் வாங்கிட்டு மதரசால கொண்டு போய் காட்டணும், உஸ்தாதிட்ட கொண்டு போய் காட்டணும். இது எதுக்காக? நான் தொழுதுட்டேன் எல்லாத்தையும் சொல்லி பிரைஸ் வாங்குறதுக்கு இல்லை. தன்னுடைய நிலை எப்படி இருக்கிற தொழுகையில, தன் பிள்ளை எவ்வாறு தொழுகிறான் அதுக்கு கையெழுத்து போடும்போது தன்னுடைய பெற்றோர்கள் பார்ப்பாங்க, பிள்ளை தொழுகிறான் நம்மளும் தொழுகணும். நம்ம சரியா இருந்தா நம்முடைய பிள்ளை சரியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு என்னதான்? நாம தான் படிக்கல, நாம தான் வியாபாரத்தில் தோத்துட்டோம், நாம தான் வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறோம், நம்முடைய நிலை தான் வறுமையாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவு சிரமப்பட்டா நான் படிக்க வைப்பேன். அவன் என்ன செய்யணும்? அவனுடைய நிலை மாற வேண்டும். உயர்ந்த கல்வியை கற்று உயர்ந்த நிலைக்கு போகணும். பிற மக்களிடத்திலே புகழப்படக்கூடிய, பேசப்படக்கூடிய, வாழ்க்கையில தன்னிறைவோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு பிள்ளையாக இருக்கணும். அப்படிதான் நினைப்ப. யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. ஆனா இப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளை, ஏன்னா அதான் சொல்லுவாங்க, இன்ற பொழுதிலும் பேரு ஓகை கொள்வாள் தன் மகனை சான்றோர் என மக்கள் கேட்கும் பொழுது, மக்கள் இவர் பெரிய கலெக்டர், இவர் பெரிய ஆலிம், இவர் பெரிய அறிஞர் அப்படின்னு பேசும்போது பறக்கும் கூடிய அந்த நேரத்துல பற்ற சந்தோஷத்தை விட தாய்க்கு அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இருக்காது. அவ்வளவு காலம் வளர்த்து 17 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம் வளர்த்து அப்படி வளர்த்த ஒரு பிள்ளை வீட்டுல 10 வயசு ஆகினா, அதான் 7 வயசானா தொழுகும்படி ஏவணும், 10 வயசானா அடிச்சு தொழ வைக்கணும். அப்படி தொழுகைகளை உருவாக்கி மார்க்க மகளாலே வளர்க்கப்பட்டு மதரசால ஓத வச்சு ஒழுக்கத்தை போதிச்சு கண்ணும் கருத்துமாக பக்குவமாக படிப்பை கொடுத்து அதுக்காக இரவு பகலாக உழைத்து கண்விழித்து தியாகம் செய்த ஒவ்வொரு பெற்றோரும் கடைசியில ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு படிக்க ஆரம்பிச்சா, கோயம்புத்தூர்ல கடந்த வாரத்துல நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். மதுரையில இருந்து ஒரு பெண்ணு கோயம்புத்தூர் படிக்க ஏர்போர்ட்டுக்கு பின்னால ஒரு ஆண் நண்பரோட தனிமையில இருந்தக்கூடிய நேரத்துல அவருடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க. கூட்டு பாலியல் வன்முறை. எவ்வளவு பெரிய இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிள்ளையை உயிரோட விட்டாங்க.
அதான் மிகப்பெரிய விஷயம். போதையில கூட்டு பாலியல் பண்ணிட்டு கொல்லாம விட்டாங்க. இந்த சம்பவம் அந்த பெண்ணுக்கு என்னதான் இருந்தாலும் உயிரோட விட்டாலும் அந்த பெண்ணுடைய போன அந்த கருப்பு, அந்த மானம், அந்த ஒழுக்கம் எல்லாம் கிடைக்குமா? திருப்பி கிடைக்குமா? இதுக்குதான் அவங்க ஒவ்வொரு பெற்றோரும் இதைத்தான் கனவு கண்டாங்களா? அவங்க பெற்றோரும் ஒரு கனவோட தான் அனுப்பியிருப்பாங்க. அவங்க பெற்றோருடைய பிள்ளை மதுரையில இருந்து இங்க வந்து கோயம்புத்தூர் வந்து படிக்கணும், நல்ல MBA படிச்சுட்டு நல்ல ஒரு பெரிய இன்ஜினியரா வரணும், இல்ல பெரிய ஒரு துறையில் அவங்க ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசையா அமைச்சிருப்பாங்க. இப்படி போய் சீரழின்னு அமைச்சிருப்பாங்களா? இல்லையே. அப்ப இப்படியாக அனுப்பக்கூடிய பிள்ளை இந்த மாதிரியாக வருவதற்கு காரணம் என்ன? அவங்களுக்கு மார்க்கம் தெரியல, ஆனா பேசிக்கான ஒழுக்கம் தெரியாம இருக்குமா? ஒரு அந்நிய ஆண் இன்ஸ்டாகிராம்ல அறிமுகமாகிறார், தவறான முறையில பழக்கம் ஏற்படுகிறது, காதல்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறாங்க. அவர் காதலனாவே இருந்துட்டு போட்டும், திருமணத்துக்கு முன்பாக அந்த நேரத்துல தனிமையில சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? எதற்காக அவங்க வந்தாங்க? நாட்டு நடப்பை, SIR ஃபார்மை எப்படி பூர்த்தி செய்யணும், எப்படி இந்த ஓட்டு உரிமையில நம்ம பேரு, இதை பத்தி பேச வந்தாங்களா? இல்லையே. நோக்கம் என்ன? அப்ப இப்படியாக எல்லாம் அவசரம். இதெல்லாம் சொல்லி கொடுக்காம வளர்க்கப்பட்டிருப்பாங்களா குழந்தைங்க? சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருப்பாங்க. போற இடத்துல கவனமா படிமா அப்படி சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் இப்படி இன்னைக்கு வாழ்க்கை சீரழிஞ்சு நிக்குது. இன்னைக்கு சொல்றான் அந்த வெட்டு வாங்கின பையன் சொல்றான் நானே கட்டிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ இதே மாதிரி ஒரு நிலைக்கு நம்முடைய பிள்ளைகள் போக மாட்டாங்கன்னு நிச்சயம். என்ன கேரண்டி? யார் தடுக்க முடியும்? யார் தடுப்பா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னஸ்ஸலா தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை மானக்கேடான, ஒழுக்கக்கேடான, அருவருப்பான காரியத்தை விட்டும் தடுக்கும். தொழுகை தான் தடுக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், 5 நேரம் அல்லாஹ்வை சரியான முறையிலே பேணுதலாக ஒழுங்கான முறையிலே தொழுகக்கூடிய தொழுகை அந்த பிள்ளைகளை தடுக்கும். பிள்ளைகளை மட்டுமில்லை, நம்மையும் தடுக்கும், எல்லா மனிதர்களையும் தடுக்கும். இன்னஸ்ஸலா அனில் தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகையானது மானக்கேடான, ஒழுக்கக்கேடான காரியங்களுக்கு உங்களை தடுக்கும். இவர் தொழுதுட்டு வாராரு, வெளியே வந்து சிகரெட் பிடிக்கிறாரு. இவர் தொழுதுட்டு வாராரு, வெளியில வந்து வட்டி வாங்குறாரு. இவர் தொழுதுட்டு வாங்குறாரு, வெளியில வந்து இசை கேட்கிறாரு. இவர் தொழுதுட்டு வராரு, வெளியில வந்து ஆபாசத்தை பாக்குறாரு. இப்ப தொழுகை அவரை தடுக்கல, அப்படிதானே? தொழுதுட்டு வாராரு, ஜும்மா தொழுதுட்டு வாராரு, வீட்டுல போய் என்ன செய்யறாரு? ஆணும் பெண்ணும் ஆடக்கூடிய குத்தாட்டத்தை பாக்குறாருன்னா அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொய் சொல்றானா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொய் சொல்றான்? இல்லையே. அல்லாஹ் ஹக், அல்லாஹ் உண்மையாளன், அல்லாஹ் பொய் பேச மாட்டான். தொழுகை முறையாக தொழுகலை, பேணுதலா தொழுகலை, உள்ளச்சத்தோடு தொழுகலை, பக்குவமா தொழுகலை, எப்படி தொழுகணுமா அப்படி தொழுகலை, இந்த தொழுகைக்கான கல்வியை படிக்கல. இதுதான் இன்றைய முஸ்லிம்களுடைய நிலை. தொழுகிறான், தப்பு பண்றான்னா அல்லாஹ் சொல்லுகிறான் மானக்கேடான காரியத்தை விட்டு இந்த தொழுகையை தடுக்கும்னு. ஆனால் இன்றைக்கு தொழுத பிறகும் நம்ம இடத்துல தவறு வருகிறது என்று சொன்னால், தவறிலே மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அல்லாஹ் வணங்காம இருப்பது. உன் நேரம் தொழுதுட்டு போறான், அசருக்கு தூங்கிடுறான். ஜும்மா தொழுதுட்டு போறாங்க, அசருக்கு பள்ளி வாசல் 2 ஸ்டெப்பு 1 ஸ்டெப்பு. சில பள்ளிகள்ல மோதினாரும் இக்காமத்து சொல்றவரும் இமாமும் தான் நிற்பாங்க. பல பள்ளிகளை நானே பார்த்திருக்கேன். இருக்குமா அந்த நிலைமை? பார்த்திருக்கீங்களா? ஒரு பள்ளி வாசல்ல ஜும்மால கடைசி ஸ்டெப் வரைக்கும் உள்ள வாங்க, நெருங்கி வாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஜும்மால இமாம் மெம்பர்ல இருந்து சொல்லுவாரு. அசருக்கு பார்த்தா 1 ஸ்டெப்பு கூட ஃபுல்லா இருக்கு. இதுதான் நிலைமை. இதுதான் தொழுகையில இன்றைய முஸ்லிமுடைய நிலைமை. இதுதான். எங்க போனாங்க அந்த கூட்டம்? எங்க போனாங்க? அவங்களுக்கு அசர் வக்து கடமை இல்லையா? ஜும்மா மட்டும் தான் கடமையா? மகரிப் கடமை இல்லையா? இஷா கடமை இல்லையா? ஃபஜர் சொல்லவே தேவையில்லை. பல பள்ளிகள்ல பரிதாபமான நிலைதான். அப்ப இப்படி பேணுதல் இல்லாம, எதற்கு படைக்கப்பட்டோம்ன்ற நோக்கம் இல்லாம, இந்த உலகத்தையே மையப்படுத்தி ஏதோ கடமைக்கு வாரோம், தொழுகலைன்னா நம்மளை கேட்டுருவாங்க, நோம்பு வச்சுட்டு தொழுகலைன்னா நீலாம் முஸ்லிமான்னு கேட்டுருவாங்க, அதுக்காகவே பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய கூட்டம் இருக்கு. சிலர் பெருநாள் முசல்லி, சிலர் ரமதான் முசல்லி, சிலர் ஜும்மா முசல்லி, சிலர் 5 நேரம் தொழுவாங்க. ஆனா அந்த தொழுகையில் என்ன இருக்காது? சரியான பிடிப்பு இருக்காது, பேணுதல் இருக்காது. வெளியூருக்கு போனாங்க, வியாபார விஷயம் போனாங்கன்னா தொழுகை இருக்காது. பிக்னிக் போனாங்கன்னா, அங்க டூர் போனாங்கன்னா அங்க எங்க போய் தொழுகிறது? மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, ஊட்டிக்கு போனோம், அங்க குளிர் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, பள்ளிவாசல் இல்லை. இதெல்லாம் காரணங்கள். அங்க குளிர அரைச்சு ஒது செய்ய தண்ணி இல்லை, சுடு தண்ணி கிடைக்கல, எனக்கு ஜுரம் வந்துருச்சு, இதெல்லாம் சொல்லக்கூடிய காரணங்கள். ஒரு மனிதன் தொழுகணும் சொன்னா எங்க இருந்தாலும் 5 நேரம் எப்படிப்பட்ட கடமை தெரியுமா? அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை சொல்றான், இந்த தொழுகையானது கானத் அலல் முஃமினீன கிதாபம் மஅகூதா, மூமின்கள் மீது
நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நாமெல்லாம் யாரு? மூமின்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை படைத்தான், அவனை வணங்கத்தான் படைத்திருக்கிறான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமா மரணத்துக்கு பிறகு என்னை விசாரிப்பான், முதல் கேள்வி தொழுகைதான் என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மூமின்கள். அப்படி ஒருத்த நம்பிக்கை கொண்டிருந்தா நமக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை நம்முடைய தொழுகையில வருமா? வாகனத்துல வரும் பொழுது நிறைய பார்க்கிறோம், அங்கங்க விபத்துகள் ஏற்படுது. அந்த விபத்துக்கள்ல சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப கூட சமீபத்தில் நடந்த பல விபத்துகள் இருந்தாலும், ஒரு பஸ்ஸுக்குள்ள கொண்டு போய் பைக்கை விட்டான் பாருங்க, மது போதையில அப்படி இழுத்துக்கிட்டே போய் 20-30 உயிர், கர்நாடகான்னு நினைக்கிறேன். அப்ப இப்படியெல்லாம் ஒரு சம்பவம்லாம் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய உயிர். ரேஸ் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு சென்னையில பிரிட்ஜில் ஒருத்தன் ஏறி போய், நம்மால்தான் மேல ஏறி போய் ஏத்தாப்புல வந்து அப்பாவி நான் முஸ்லீம் அவரை அடிச்சு தூக்கி அவரும் காலி, மூளையெல்லாம் வெளியில வந்துருச்சு. ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வைக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல பல காட்சிகள் எனக்கு காட்டப்பட்டுச்சு. அது ஒரு காட்சி என்ன தெரியுமா? ஒரு மனிதர் உறங்கி கொண்டிருந்தார். அவருக்கு தலைமாட்டில் ஒரு மனிதர் இருந்தார், கால் மாட்டில் ஒரு மனிதர் இருந்தார். உறங்கி கொண்டிருந்தவரை தலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாறையால் அவர் தலையை அடிக்கிறார். தலை நசுக்கப்படுகிறது, சிதைகிறது, பாறை உருண்டு ஓடுகிறது. கால் பக்கத்தில் இருக்கிற போய் எடுத்துட்டு வராரு. இவர் தலையை சரி பண்ணுகிறார், திருப்பி கொடுக்க, திருப்பி அடிக்க, தலை சிதைக்கப்பட, ஓட, எடுத்துட்டு வர, இப்படியாக தொடர்ச்சியாக காட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அழைத்து சென்று ஜிப்ரீல் கனவுல ஜிப்ரீல்கிட்ட கேட்கிறாங்க, யார் இவர்? இவர் கடமையான தொழுகையை தொழுகாமல் உறங்கி கொண்டிருந்தவர். அவருக்கு உள்ள தண்டனை. இந்த தண்டனையை, இந்த நடக்கக்கூடிய விபத்தை நிறைய பேருக்கு பார்க்கக்கூடிய மனநிலை கூட இருக்காது. ரத்தத்தை பார்த்தாலே மயங்கிடுவான், மூளையெல்லாம் செதஞ்சு கிடந்துன்னு வச்சுங்க, அதை பார்க்கக்கூடிய மாதிரி எடுத்துருவாங்க. 2 நாளைக்கு சாப்பாடு இறங்காது. அந்த இடத்துல நம்மளை வச்சு கற்பனை செஞ்சு பார்த்தா தூக்கம் வருமா? பஜர்ல சஃபு ஃபுல்லாகுமா இல்லையா? இதுதான் முஸ்லிமுடைய நிலை. அல்லாஹ் தண்டிப்பேன்னு சொல்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுக்கு தான் படைச்சேன்னு சொல்றான். இப்ப என்ன நிலையை நாம எப்படி, நாம எந்த தைரியத்துல தூங்குறோம்? எந்த தைரியத்துல தூக்கம் வரும்? முதல்ல நிறைய இடத்துல இப்ப டிசம்பர் மாதத்துல, நவம்பர் மாசத்துல மழை, வெள்ளம் பல மாநிலங்கள்ல நாம செய்திகள்ல பார்க்க முடிகிறது. கால்நடைகள், கார் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது. கடந்த ஆண்டுல, அதுக்கு முன்னாலே பார்த்தா கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளத்தை நம்ம பார்க்கலாம். நம்மளே நிவாரண உதவி கொடுத்தோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி மாதிரியான ஒரு வெள்ளம் வந்து நாம மட்டும் தப்பிச்சிட்டோம். நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி, அன்பு மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு முன்னாடி அடித்து செல்லப்பட்டாரே, அது மாதிரி நம்முடைய அன்பு மகன் நடக்காதா? நம்முடைய தாய், நம்முடைய பிள்ளை சேர்த்து தொழுகாம சேர்த்து வச்சிருந்த தங்கம், வெள்ளி, சொத்து, வீடு இடிஞ்சு அடிச்சுட்டு போனா தடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருக்கு ஒரு வேளை அசல் தொழுகை தவற விடப்படுகிறதோ குடும்பமும் செல்வமும் இழந்தவருக்கு சமம். இந்த ஹதீஸை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. லைவா நடக்கக்கூடிய சம்பவங்களோட என்ன நான் வச்சு பார்க்கணும், யாரையும் பார்க்க வேண்டாம். நீ அசர் தொழுவர்ல, நீ ஃபஜ்ருக்கு வந்தியா, நீ யோக்கியம். நான் என்னுடைய நிலை என்ன? நான் தான், என்னுடைய குடும்பம் தான் இந்த சமூகம். முஸ்லிம்களுடைய இன்றைய நிலை தொழுகையில எப்படி இருக்கு? முதல்ல நான் எப்படி இருக்கேன்? இன்னைக்கு நான் ஃபஜ்ர் தொழுகல அல்லது லேட்டா தொழுதுட்டேன் அப்படின்னு நான் மார்க் பண்ணாதான் நாளைக்கு நான் சரி பண்ணுவேன். அப்படி சரி பண்ணாதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய நிலையை சீர்படுத்துவான். ஆக கண்ணியத்திற்குரிய தர்மை சகோதர சகோதரிகளை, தாய்மார்களே, நாம் படைக்கப்பட்ட நோக்கம் தொழுகை. அதனால ஒருபோதும் தொழுகைக்காக எந்த எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுக்க கூடாது. எல்லா இபாதத்திலையும், எல்லா கடமைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சலுகை வச்சிருக்கிறான். அதை விடக்கூடிய சலுகை வச்சிருக்கிறான். உங்களுக்கு நோன்பு வைக்க முடியல, நிரந்தர நோய் இருக்கிறது, கர்ப்பிணியாக இருக்கிறீர்கள், விடுவதற்கு கூடிய சலுகை இருக்குது. பயணத்தில் இருக்கிறீங்க, நீங்க விட்டுக்கலாம். ஹஜ்ஜு, நீங்க தான தர்மம், அதாவது ஜக்காத்து கொடுக்கணும், பொருளாதாரம் இல்லை, கொடுக்க தேவையில்லை, விட்டுடலாம். உங்களுக்கு கடமையே ஆகாது முதல்ல. ஆனா தொழுகையே நீங்க விடக்கூடாங்கிறக்கா அல்லாஹ் சலுகை. காய்ச்சல் அடிக்குது, அப்படியா, தண்ணீரை தொடாத, மண்ணை தொட்டு நீ தயவு செய், சலுகை. ஏன் தொழுகை விட்டுறக்கூடாது? அதை காரணம் சொல்லி தொழுகை விட்டுறக்கூடாது. பயணத்தில் போறேன், அப்படியா, உனக்கு பள்ளிவாசல் கிடைக்கலையா, பூமியில எங்க வேணா தொழுதுக்கோ, சேர்த்து தொழுதுக்கோ, சுருக்கி தொழுதுக்கோ, ஆனா தொழுகை விட்டுறாது. சட்டம். உனக்கு நின்று தொழ முடியலையா, கால் வலிக்குதா, நோயா இருக்கிறியா, படுத்த படுக்க இருக்கியா, படுத்த நிலையிலே தொழுதுக்கோ, சட்டம். ஏன்?
இன்ன ஸலா கானத் அலல் முஃமினீன கிதாபன் மஅகூதா, நிச்சயமாக தொழுகை மூமின்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. தொழுகைதான் நம்முடைய வெற்றி, தொழுகைதான் முதல் விசாரணை, தொழுகைதான் சொர்க்கத்தினுடைய திறவுகோல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. ஆக கண்ணியத்திற்குரிய இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இதை விடுவதனால் அல்லது இதிலே அசட்டை செய்வதனால், இதிலே நாம ஏற்படுத்தக்கூடிய அந்த அஜாக்கிரதையினால், பொதுபோக்குத்தனத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு நாள் முழுவதும் என்ன செய்யலாம், இதை பத்தி பேசலாம். ஜும்மாவுடைய நேரம் பத்தாது. இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், நம்முடைய கவனத்தில் எடுத்து நாம நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி சரி செய்து நம்முடைய தொழுகைகளை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை என்னை ஆக்குவானாக கேட்டு முதல் உரை நிறைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்திலே பெரும்பான்மையான மக்கள் தொழுகிறார்கள். ஆனால் தொழுகையிலே சரியான ஒரு நிலையை அவர்கள் பேணுவதில்லை. அதை தாமதம் செய்கிறார்கள், சேர்த்து தொழுகிறார்கள், வீட்டில் தொழுகிறார்கள், பயணத்தில் விட்டும் விடுகிறார்கள். ஃபஜ்ரை தொழுவதில்லை, 4 வக்து தொழுகிறார்கள், அல்லது இஷாவை தொழுவதில்லை. இப்படி பல்வேறு தரப்பிலே மக்கள் இருக்கிறார்கள். அதாவது ரொம்ப பிற்படுத்தி தொழுகிறார்கள், 2-3 தொழுகைகளை சேர்த்து தொழுகிறார்கள், நோய் வந்தால் 2 நாள் விட்டு விட்டு தொழுகிறார்கள். இப்படியாக பல நிலைகள் நம்ம இடத்துல இருக்கிறது. சிலர் ஜும்மா மட்டும் வருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நாம் என்ன செய்யலாம், நாம மறுமையில நாம அதற்கான விஷயத்துல சரி பண்ணிக்கலாம். ஆனால் தொழுகை இல்லைன்னு சொன்னா எதை கொண்டு சரி பண்ண முடியாது. நான் நாடியவர்களுடைய நிலை ஒவ்வொரு மாதிரி தருவான். ரிஸ்கை கூட்டி கொடுப்பான், குறைத்து கொடுப்பான், சோதிப்பான். அதற்காக வேண்டி இன்னைக்கு பொருளாதாரத்தை தொழுகையை விட்டு விட்டு ஹராமான வழியில போய் வட்டி வாங்கி இப்படியாக இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்ல, எது வெற்றி தெரியுமா? ஒமன் சுஹ்ஸிஹ அனின்னார் வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ். யார் ஒருவருடைய முகம் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு யாருடைய முகம் சொர்க்கத்துக்குள் புகுத்தப்படுகிறதோ, யார் சொர்க்கத்துக்குள் புகுத்து நுழைவிக்கப்படுவார்களோ, ஃபக்கத் ஃபாஸ், அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்கிறான். நரகத்திலிருந்து நாளை மறுமையிலே கோடான கோடி மக்கள் முன்பாக நிற்கும் போது நரகத்திற்கு இவனை இழுத்துட்டு போற இழிநிலை இருக்கு பாருங்க, அந்த இழிநிலை விட்டும் பாதுகாக்கப்பட்டு உனக்கு நிரந்தரமான சொர்க்கம், இன்பம், இதுதான் உன்னுடைய உலகத்தில் உழைப்புக்கான கூலி என்று அல்லாஹ் மகத்தான ஒரு கூலியை தருவான் சொர்க்கத்தை. அதுதான் உண்மையான வெற்றி. இந்த உலகத்தில் ஏற்ற தரவுகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்னதான் நாம நின்னான சிலருடைய நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடாமல் மாறாது. அது அவர்களுக்கு சோதனை. சிலர் ஏழையாவே வச்சிருப்பான், அவங்களுக்கு நாளை தகுதியை உயர்த்தி சொர்க்கத்திலே பணக்காரர்களோட மிக சீக்கிரமாக அனுப்பிடுவான். அதுக்காக நாம என்ன செய்ய முடியாது, நமக்கு கீழ்நிலைகளோ தான் பார்க்கணும். தொழுகையை விட்டு அல்லாஹ்வுடைய கடமைகளை மறந்து உலகத்துக்கு பின்னாடி நாம போகக்கூடாது. அந்த நரகத்திலே பல வகைகள் இருக்கிறது. அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை கவனிங்கள், மா ஸலகக்கும் ஃபீ ஸகர். சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன உடனே நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க, என்னோடு இருந்தீங்களே, என்னுடைய முகல்லால இருந்தீங்களே, ஜும்மாலாம் என் பின்னாடி நின்று பக்கத்துல நின்று தொழுதீங்களே, இஸ்லாமிய பேர் தான் மகல்லால தான் இருந்தீங்க, இஸ்லாமிய பேர் தானே உங்களுக்கு இருந்துச்சு, முஸ்லீமா தானே அடையாளப்படுத்தப்பட்டீங்க, நீங்க எப்படி சொர்க்கம் நரகம் போனீங்கன்னு கேட்பாங்க. மா ஸலகக்கும் ஃபீ ஸகர். இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்தது எது? அவங்க சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆன்சர் காலு லம் நகு மினல் முஸல்லீன். நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. ஏதோ ஜும்மாவுக்கு வந்தோம், ஏதோ ரமலானுக்கு வந்தோம், அல்லது ஏதோ தோன்னா வந்தோம், அல்லது ஏதோ ஒரு கஷ்டம்னா அல்லாட்ட துவா செய்யறதுக்காக பள்ளிக்கு வந்தோம், கஷ்ட காலம் நெருக்கடின்னு வரும்போது வந்தோம், 4 பேர் வரும்போது ஃப்ரெண்ட்ஸா கூட்டு வந்தோம், அப்பதான் வந்தோம். வியாபாரத்தில் இருக்கும்போது வெளியூர்ல போகும்போதெல்லாம் தொழு. இதுதான் முறையா தொழுகைன்னா பேணுதலான தொழுகை இல்லை. அவர்களுக்கு அந்த தொழுகையை காட்டாது லிஸ்ட்ல. நாங்கள் தொழக்கூடியவர்களாக முறையாக தொழுபவர்களாக இல்லை என்று சொல்லுவாங்க. அதனாலதான் அல்லாஹ் திருமறை சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களையும் உங்களது குடும்பத்தார்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதல்ல நம்ம பார்த்தோம். நீ சரியில்லை, நீ தொழுக வரல, நான் வந்துட்டேன், அதற்கல்ல இந்த தொழுகை. என்னுடைய மறுமைக்காக, என்னுடைய மறுமை வெற்றிக்காக நான் வருகிறேன். என்னை ரப்பு படைச்ச நோக்கம், என்னை விசாரிப்பான், அதை கொண்டுதான் நான் சொர்க்கத்தினுடைய சாவியாக நான் சொர்க்கத்துக்குள்ள போக போறேன் அப்படிங்கிறதுக்காக பேணுதலாக தொழுக வேண்டும். நாம முதல்ல டிக் பண்ணணும். நம்முடைய குடும்பத்தாரை வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உங்களுடைய குடும்பத்தாரை தொழுகும்படியே உங்கள் பிள்ளைகளை நாம முதல்ல தொழுதாதான் நம்முடைய பிள்ளைகள் தொழுவாங்க. பிள்ளைகளை 7 வயதாக தொழுவ சொல்லியே உங்க 10 வயசாக லேசா அடிங்க, கண்டிங்க. மார்க் எடுக்கல, அது செய்யல, இது செய்யல, கண்டிக்கிறோம். தொழுகைக்கு என்னக்கா நம்ம அடிச்சிருக்கிறோமா? அப்படி அடிச்சா
நம்முடைய பிள்ளைகள் சரியாகணும். நாம சரியா இருக்கும்போது அந்த பிள்ளைகளை அடிக்க முடியும். நம்முடைய மனைவி தொழுகாம இருந்தா ஏவுங்க, நம்முடைய தாய் தாப்பன் தொழுகையில சரியா இல்லையா சொல்லுங்க. அப்ப நாம முதல்ல சரியாகணும். நம்முடைய குடும்பத்தாரை தொழுகும்படி ஏவணும். நம்முடைய குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும். அதுதான் மகத்தான வெற்றி. கண்ணியத்துக்குரியவர்களே, இனி வரக்கூடிய காலங்களிலே இந்த ஜுமாவிலிருந்து நாம் ஒரு தீர்மானத்தை நம்முடைய மனதில் நியத்து வைக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு காலம் நான் தொழுகை விட மாட்டேன். அது எப்படிப்பட்ட கடுமையான சூழலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சலுகையை பயன்படுத்தி அந்த தொழுகை நான் நிறைவேற்றி விடுவேன். எந்த காரணத்தை கொண்டும் இந்த உலகத்தினுடைய ஆசை, உலகத்துடைய பொருளாதாரம் என்னை தொழுகை விட்டு தடுக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய பொருள் செல்வமோ மக்கள் செல்வமோ அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம். அப்படி தடுத்து தொழுகையை விட்டு நீங்கள் சேர்க்கக்கூடியது எதுவுமே உங்களுக்கு நிலையான இன்பத்தை தராது, மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டமாக ஆகிவிடும். எனவே எதை சொன்னோமோ கேட்டோம் அதை புரிந்து தொழுகைகளை முறையாக சரியாக உள்ளச்சத்தோடு குறித்த நேரத்திலே பள்ளிவாசலிலே வந்து சரியான சந்தர்ப்பங்களிலே சரியான அந்த சட்டத்தை பயன்படுத்தி சலுகைகளை பயன்படுத்தி தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். அதன் மூலமாக நாம் மறுமையிலே அல்லாஹ்வுடைய நரக வேதனை விட்டு பாதுகாத்து மகத்தான வெற்றியாகிய சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் அனைவருக்கும் தருவான் கேட்டு நிறைவு செய்கிறேன். வாசல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.